தாராபுரத்தில் திமுக சார்பில் ரேக்லா பந்தயம். தாராபுரம் ஊராட்சி ஒன்றியம் சின்னக்கம்பாளையம் பேரூராட்சி திமுக சார்பில் கலைஞர் நூற்றாண்டு விழா மற்றும் கொட்டமுத்தாம்பாளையம் கௌமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு சி. குமாரபாளையம் புலவன் ரேக்லா குழுமம் சார்பில் 11ஆம் ஆண்டு ரேக்லா பந்தயம் நடைபெற்றது. ரேக்லா பந்தயத்திற்கு தாராபுரம் ஒன்றிய குழு தலைவர் செந்தில்குமார் தலைமை தாங்கினார். சந்திராபுரம் நாயனார் சாலை பகுதியில் நடைபெற்ற போட்டிக்கு சின்னக்கம்பாளையம் பேரூராட்சி செயலாளர் பன்னீர்செல்வம் முன்னிலை வகித்தார். 200 மீட்டர் மற்றும் 300 மீட்டர் என இரு பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றது. பந்தயத்தில் சுமார் 290 ரேக்லா மாட்டு வண்டி காளைகள் சீறி பாய்ந்தன. திருப்பூர், பொள்ளாச்சி, கோவை, ஆனைமலை, உடுமலை, ஈரோடு, கரூர், திண்டுக்கல் ஆகிய பகுதிகளில் இருந்து ரேக்லா மாட்டு வண்டிகள் பங்கு பெற்றது. காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை போட்டிகள் நடைபெற்றது. இதில் 200 மீட்டர் பிரிவில் உடையகுளம் செல்வராஜுக்கு முதல் பரிசாக 1 பவுண்ட் தங்கக்காசு நினைவு கோப்பையும், 300 மீட்டர் ரேக்லா பந்தயத்தில் வி. காளியாபுரத்தை சேர்ந்த KS அகிலனுக்கு முதல் பரிசாக 1 பவுண்ட் தங்கக்காசு மற்றும் நினைவு கோப்பை வழங்கப்பட்டது. செல்வகுமார் தலைவர் ரெடியாரார் 18.36 ரெண்டு வண்டி இருக்குது ஒரு 2 கோடி இருக்குது. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு வாங்க.
ஆறு மணி வெற்றிபெறும் சதீஷ்குமார் தலைவர் 10 நம்பர் பக்கம் கார்த்தி சிங்கேம்புரான். ஓ மேல நிற்கிறார்கள்